தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரிலையும் ஒரு பெரிய ஸ்டாராவலம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் நம்ம சமந்தா. சமீபத்துல இவங்களுக்கு ஏற்பட்ட நோயால இவங்க கம்மியான படங்களை மட்டுமே நடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அந்த உடல்நிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வர டைம்ல சமந்தா பத்தியான ஒரு திடுக்கிடும் நியூஸ் வந்திருக்கு. சமந்தா தான் முதல் படத்துல கூட நடிச்ச நடிகரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதாங்க நம்ம தெலுங்கு ஆக்கர் நாக சைதன்யா. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஒன்னா வாழ்ந்த பிறகு ஒரு சில கருத்து வேறுபாட்டால 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வீடு வாங்கி ஹைதராபாத்லயே செட்டில் ஆயிட்டாங்க நம்ம சமந்தா. அப்புறம் நடிக்கிறதுலயே முழுமையா தன்னை ஈடுபடுத்திட்டு வந்தாங்க. அப்பப்போ ஒரு ஐட்டம் டான்ஸ், அசதிக்கு ஒரு டிப் பண்ணு, ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இருந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு இப்போ அது சரியாகி திரும்பவும் திரைப்படங்களை நடிச்சிட்டு வராங்க. ஆனா இப்ப தமிழ் தெலுங்கு அப்படின்னு இல்லாம ஹிந்தி படத்துல ஒரு கிளாமரான ரோல்ல நடிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்க சமந்தா போட்ட ஒரு போஸ்ட் சமீபத்துல பயங்கர வைரலாவும் பேசும் பொருளும் ஆயிட்டு இருந்துச்சு. இப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாலும் ஒரு பெரிய பிரச்சனை இவங்கள தேடி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது பிரச்சனை இல்லங்க, நம்ம ரசிகர்கள் கொளுத்தி போடுற விஷயம்தான். சமந்தா தன் கூட இருக்கிற ஆடை வடிவமைப்பாளருக்கு பர்த்டே விஷ் போட்டு இருக்காங்க. என்னடா பர்த்டே விஷ் தானே போட்டு இருக்காங்க, இதுல என்ன நீ குத்தம் கண்டுபிடிச்சனு தானே கேக்குறீங்க? அது வெறும் போஸ்ட் மட்டும் இல்லைங்க, கூடவே ஒரு டெஸ்டையும் ஆட் பண்ணி இருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன் வாங்க. உன் கூட இருக்கும் போது உலகம் இனிமையான இடமா இருக்கணும்னு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் என்னங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க, நம்ம பசங்க இன்டர்நெட்ல கொளுத்தி விடுவாங்க. அப்படி கொளுத்து விட்டு இவங்க தான் சமந்தா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்க தான் சமந்தா உடைய லவர் அப்படின்னு இன்டர்நெட்ல பயங்கர வைரலா பேசிட்டு வராங்க. உண்மை என்னன்னு தெரியாம நம்மளும் இவங்க தான் எங்களோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கொளுத்தி போடவும் கூடாது. விவாகரத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அது வாழ்வதற்கான சுதந்திரத்தை நம்ம எல்லாரும் தான் தரணும். ஃபேன்ஸ் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு ஒத்து பார்த்தா சமந்தா ரீசெண்டா நடந்த போட்டோ ஷூட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இந்த ஆடை வடிவமைப்பாளர் தான் பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமந்தா இவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியான போட்டோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அதை வச்சுதான் நம்ம ரசிகர்கள் எப்படி கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க.